Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 6ல இருந்து கொஸ்டின் நம்பர் 22 லாஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் எல்லா கொஸ்டினும் நான் சொல்ல நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a wire of length 28 meter is to be cut into two pieces. One piece is to be made into the square and another into the circle. What should be the length of the two pieces so that the combined area of the square and the circle is minimum அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 28 மீட்டரில் ஒரு ஒயர் இருந்துச்சு, அதை வந்து 2 பீஸாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பீஸை வந்து நம்ம வந்து எல்லுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இன்னொரு பீஸோட லென்த் வந்து டோட்டலாக இது வந்து 28 மீட்டர்ஸ் இருந்துச்சுல. அப்போ 28ல அந்த எல்லை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ரிமைனிங் வந்து 28 மைனஸ் எல்லுன்னு இருக்கும். நம்ம எக்ஸ் கூட அசியூம் பண்ணிக்கலாம். லென்த்ன்றதுனால நான் எல்லுன்னு எழுதியிருக்கேன். The two pieces are L and 28 minus L. இந்த லென்த்தை தான் நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும் இப்போ கொஸ்டின்ல. இப்போ அவங்க கட் பண்ண 2 பீஸ் வச்சு ஃபர்ஸ்ட் பீஸ் யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்கொயர் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டாவது பீஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு சர்க்கிள் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பீஸ் ஆஃப் ஒயரை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்கொயரை ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து எல்லுன்னு அர்த்தம். ஸ்கொயரோட பெரிமீட்டர் எல்லுன்னு அர்த்தம். ஒரு ஸ்கொயரோட சைடை வந்து நம்ம எஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் மொத்தம் 4 சைடு இருக்கு. அப்போ நம்ம சொல்லிடலாம் 4s ஈக்குவல் டு எல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? ஏன்னா இந்த 4 எல்லா எஸ்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணாதான் இந்த லென்த் ஆஃப் த ஒயர் நமக்கு கிடைக்கும். இல்லைனா பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த எல்லுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த லென்த்தை யூஸ் பண்ணி தான் இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றதும் இந்த 28 மைனஸ் எல்ன்றதும் ஒன்று தான். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றதை நம்ம வந்து சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம் 2πr. அப்போ 2πr ஈக்குவல் டு 28 மைனஸ் எல். இதுதான் வந்து பேசிக். ஒரு ஒயரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் அந்த லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் ஒயரை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ரெடி பண்ணாங்கன்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸும் அந்த ஒயரோட லென்த்தும் டெஃபினட்டாக சேமாக தான் இருக்கும். ஸோ கொஸ்டினில் இதில் வந்து ஸ்கொயர்னு வரும்போது நமக்கு சைடு தேவைப்படுது, சர்க்கிள்னு வரும்போது ரேடியஸ் தேவைப்படுது. ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லில் நம்ம கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்பிள் இருக்க 4 அங்கே வந்து டிவைட் ஆகிடும். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே வந்து 6 தான் வேணும். மல்டிப்பிள் இருக்கிற 2π நம்ம அங்கே எடுத்துகிட்டு போனோம்னா டிவைட் ஆகிடும். இப்போ 28 மைனஸ் எல் பை 2π அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து சைடையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லில் கண்டுபிடிச்சாச்சு, ரேடியஸையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லில் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேள்விக்கு வரலாம். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? கம்பைன்ட் ஏரியா வந்து மினிமமாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பைன்ட் ஏரியானா இந்த ஸ்கொயரோட ஏரியாவே இந்த சர்க்கிளோட ஏரியாவை நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்றது நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சைடு இன்ட்டு சைடு ப்ளஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது வந்து πr ஸ்கொயர். இதில் வந்து சைடுக்கு பதிலாக L/4 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். L/4 இன்ட்டு L/4 அதாவது எல் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்துடும். அதாவது L/4 த ஹோல் ஸ்கொயர், எஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு அர்த்தம்ல. எஸ்ஸுக்கு பதிலாக இந்த L/4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற பை அப்படியே தான் இருக்கும். ஆர் ஸ்கொயர்டுக்கு பதிலாக ஆருக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 28 மைனஸ் எல் பை 2π த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ கொஸ்டினில் இந்த ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா ஃபஸ்ட்டு டேர்மில் எல் ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் இங்கே இந்த ஸ்கொயர் நியூமரேட்டருக்கும் வரும் டினாமினேட்டருக்கும் வரும். அப்போ நியூமரேட்டரில் 28 மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் வருது. டினாமினேட்டரில் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, π ஸ்கொயர் பண்ணால் ஒரு π ஸ்கொயர். வெளியில் இங்கே நம்மக்கிட்ட ஒரு பை இருந்தது. இந்த பையும் இங்கே இருக்கிற ஒரு பை மட்டும் என்ன இருக்கும்? கேன்சல் ஆகிருக்கும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளோட கம்பைண்டோட ஏரியா. ஸோ ஏரியாவை ஏன்ற ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஏரியாஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்ட் பை 16 ப்ளஸ் 28 மைனஸ் எல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை 4π. இதுதான் கம்பைன்ட் ஏரியா. ஸோ இந்த வேல்யூ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எல் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் 0 பண்ணும்போது அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எல் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எல். ஸோ ஏவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு dA பை dl அப்படின்னு கிடச்சிருக்கும். இல்லை எல் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2l, டினாமினேட்டரில் இருக்க 16 ஒரு கோஎஃபிஷியன்ட் அது அங்கேயே தான் இருந்திருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 28 மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ 2 இன்ட்டு 28 மைனஸ் எல். திருப்பியும் உள்ளே இருக்கவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 28 0 ஆகிடும். மைனஸ் இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு -1 வரும். அதை நம்ம கண்டிப்பாக இங்கே எழுதணும். டினாமினேட்டரில் 4π இருக்குது. அந்த 4π வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் தான், அதை அப்படியே அங்கே எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 2ம் 16ம் கேன்சல் ஆச்சுன்னா 8 வந்துடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் கூட மல்டிபிள் பண்ணும்போது இதை நம்ம மைனஸ் அப்படின்னு எழுதிக்கலாம்.
ஸோ எழுதியாச்சு. இங்க இருக்கிற 2வும் இந்த 4ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் டெர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது மேல வந்து 28 மைனஸ் எல்லும் டினாமினேட்டர்ல ஒரு 2 பையும் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூவை நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணும்போது நம்மளோட செகண்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ நவ் dA by dl வந்து ஈக்குவல் டு 0 பண்றோம். 0 பண்ணும்போது இது வந்து ஈக்குவல் டு 0 பண்ணா L by 8 மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம் ஈக்குவல் டு 0 தான். மைனஸ் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். இப்போ 28 மைனஸ் எல்ன்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டர்ல ஒரு 2 பை இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல இருக்கட்டும், அந்த பக்கம் போய் மல்டிபிள் பண்ணா கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை டினாமினேட்டர்ல இப்படி ஓவராலா இருக்கும்போது இப்படி கூட நம்மளால கேன்சல் பண்ணிக்க முடியும். கேன்சல் பண்ணிட்டு இந்த பை இங்க எடுத்துட்டு வந்துருங்க, 4 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. அப்போ வந்து இது வந்து எல் பைன்னு வந்திருக்கும். இந்த பக்கம் 4 வந்து உள்ள கொண்டு இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். இப்போ 4 × 28 மைனஸ் எல் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எல் பை இஸ் ஈக்குவல் டு 4 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 × 28 மல்டிபிள் பண்ணும்போது 112 மைனஸ் 4L அப்படின்னு கிடைச்சிருக்கு. மைனஸ் 4L வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா ப்ளஸ் 4L ஆகிடும். இங்கே ஆல்ரெடி ஒரு எல் பை இருக்குது. இப்போ ஒரு 4L ஈக்குவல் டு 112. இது ரெண்டுத்துலேயும் வந்து என்ன காமனாக இருக்குன்னா எல் காமனாக இருக்குது. வெளில எடுத்துட்டோம்னா பை ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 112 விச் இம்ப்ளைஸ் நமக்கு வந்து எல் தான் வேணும். அப்போ 112 பை பை ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமாவா மினிமவான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா டபுள் டெரிவேட்டிவ் வேணும். ஏன்னா டபுள் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி அது கிரேட்டர் ஜீரோவா லெஸர் ஜீரோன்றதை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமாவா இல்லை மினிமாவா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. திருப்பி நான் இங்கே எழுதிக்கிறேன். இதை நம்ம திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். L by 8 மைனஸ் 28 மைனஸ் L by 2 பை இப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. இதை திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்போ d ஸ்கொயர் a by dl ஸ்கொயர் ஈக்குவல் டு L டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 8 அப்படியே இருக்கும். மைனஸ் 28 மைனஸ் எல் அப்படின்றதுல 28 0 ஆயிரும். எல் வந்து 1ன்னு வந்திருக்கும். டினாமினேட்டரில் இருக்க 2 பை வந்து அப்படியே இருக்கும். இந்த மைனஸும் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 by 8 ப்ளஸ் 1 by 2 பை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் எல்ன்ற வேல்யூவே இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. மோரோவர் இந்த வேல்யூ வந்து டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் தான். இல்லை நெகட்டிவ் வேல்யூ வர்றதுக்கு வேறு எந்த பாசிபிலிட்டியும் இல்லை நெகட்டிவ் வர்றதுக்கு. அப்போ டபுள் டெரிவேட்டிவ் வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? கிரேட்டர் தென் 0ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் மினிமா தான். d squared a by dl squared வந்து is greater than 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. For L is equal to 112 by pi plus 4. So L வந்து இது critical point இருக்கும்போது இது வந்து greater than 0 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ நம்ம சொல்லிடலாம் ஏரியா இஸ் மினிமம் வென் L is equal to இப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஒயரை வந்து 2 பீஸாக கட் பண்ணால் ஒரு பீஸ் வந்து L, லென்த் ஆஃப் த அதர் பார்ட் வந்து 28 மைனஸ் Lன்னு எடுத்துருந்தோம் இல்லையா? அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த 2 பீஸையும் தான் நமக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 28 மைனஸ் எல் அப்படின்றதுல 28 மைனஸ் எல்லுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 112 by pi plus 4 அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்த 28 கீழே எதுவும் இல்லை, அதனால 1ன்னு போட்டுக்கோங்க. எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது இந்த pi plus 4 இங்கே மல்டிபிள் ஆகும், 1 இங்கே மல்டிபிள் ஆகும். ஸோ 28 into pi plus 4 மைனஸ் 112 டிவைடட் பை pi plus 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதில் பை இப்படி 28 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது முதல்ல 28 பை, அப்புறம் 28 into 4 வந்து ப்ளஸ் 112. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் 112 இருக்குது. கீழே வந்து 4 ப்ளஸ் 5 இருக்குது. ப்ளஸ் 112 மைனஸ் 112 கேன்சல் ஆகிடும். இப்போ 28 பை 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 ப்ளஸ் 4னும் எழுதலாம், இல்லை 4 ப்ளஸ் 5னும் எழுதலாம். ஸோ அந்த ஒயரை வந்து 2 பீஸாக கட் பண்ணாங்களா, அதில் ஒரு பீஸ் வந்து 112 by pi plus 4, இன்னொரு லென்த் வந்து 28 pi by 4 plus 5 அப்படின்றது தான். ஸோ த லென்த் ஆஃப் த ஒயர் வந்து இந்த சென்டிமீட்டரில் இருந்திருக்கணும்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.